இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டில் நேற்று தென்காசியில ஒரு பனையேரி மீது காவல் துணை ஆய்வாளர் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியது மிகுந்த ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பனையேரி அவரை பதநீர் மட்டும்தான் நாங்க இறக்கிட்டு இருக்கிறார். பாம்பேலிருந்து அவரோட அண்ணன் குழந்தைகள், அவங்கள சிறுவர்கள், அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பதநீர் இறக்குவதற்காக ஒரு மரம் ஏறிட்டு இருக்கிறார். அந்த மரம் ஏறிக்கொண்டு இருக்கும் போது அங்க காவல் துணை ஆய்வாளர் இசைக்கு ராஜா மற்றும் 2 பேர் எல்லாம் மஃப்டியில் வந்து நிக்கிறாங்க. மஃப்டியில் வந்து நின்றுட்டு ஒருமையில கெட்ட வார்த்தையில அவர் சாதியை சொல்லி மிக கடுமையா திட்டுறாங்க. அவர் மரத்துட்டு இறங்கி வந்து, ஐயா பாருங்க, பானைய பாருங்க, நான் பதநீரை இறக்கிட்டு இருக்கிறேன், கல் இறக்கல அப்படின்னு சொன்னது இல்ல. ஆமால நீ கல்லுதாமல இறக்குறேன்னு சொல்லி போட்டு அவருக்கு ரொம்ப கேவலமா பேச அந்த குழந்தைங்க கேட்கறாங்க, எதுக்கு எங்க சித்தப்பாவை திட்டுறீங்க, ஏன் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறீங்க, ஏன் சாதி சொல்லி திட்டுறீங்க அப்படின்னு கேட்டு கோவத்துல ஒரு கட்டை எடுத்து அந்த இசைக்கு ராஜா அந்த பனை ஏறி மணிகண்டன் அடிக்கிறார். அடிக்கும் போது அந்த வரப்புல இருந்து அவரே நிலதவரி கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்து எடுத்து துப்பாக்கி எடுத்து அந்த பனையேரியோட காலில் 4 இடத்துல சுட்டிருக்கிறார். இன்று காலையிலேயே வந்து நாங்க அவர் கைது செய்யப்படணும், வழக்கு பதிவு செய்யப்படணும் நாங்க அறிக்கை கொடுத்தோம். இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா நீதி கிடைக்காது, கண்டிப்பாக நீதி கிடைக்காது. இவர்கள் காவல்துறைக்கு சாதகமாக தான் செயல்படுவாங்க. எனவே தமிழ்நாடு அரசு தேர்தல் நேரத்தில் இவ்வளவு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனையை இவங்க சரியா விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் யார்? காவல் துணை ஆய்வாளர். அவர் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள், கொஞ்ச நஞ்ச புகார். அவங்க குடும்பம் சாராயம் காய்ச்சின குடும்பம். இவர் வந்து ஒரு பனையேறிட்ட போய் இவ்வளவு தகராறு பண்ணியிருக்கிறார். ஏறினது பதநீர், இறக்குனது பதநீர். கல்லாகவே இருந்தா கூட கல் ஒரு உணவுப் பொருள் தானே, அதுக்கு மதுவிலக்கு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக சட்டப்படி செயல்படாத அவரை காவல்துறை வழக்கு போட்டு கண்துடைப்புக்காக நீங்க பண்ணக்கூடாது. உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ விசாரணை வசம் ஒப்படைக்க வேண்டும். பானை முட்டியை உடைக்கிறது, உண்டி வீல் வச்சு அடிக்கிறது, துப்பாக்கி வச்சு சுடுறது, அந்த பணம் பாலையில போய் அறுக்கிறது, பொது சொத்தை சேதம் பண்றதுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? காவல்துறையை சட்டப்படி குற்றம் இழைக்கிறது, தவறு செய்கிறது. காவல்துறை வன்மத்தோடு பனையேரிகளை, விவசாயிகளை அணுகிறது.